வெல்கம் டு மை சேனல். மறக்காம சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க. கடைசி வரை வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. வாங்க விஷயத்துக்கு போவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பொது வருங்கால வைப்பு நிதி, அதாவது பிபிஎஃப், பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட் அப்படிம்பாங்க. இது வந்து நீங்க வந்து நினைக்கிற மாதிரியோ பங்கு சார்ந்த இந்த திட்டமோ மற்ற மாதிரி ரிஸ்க் உள்ள திட்டம்லாம் கிடையாதுங்க. இது வந்து ரிஸ்க் இல்லாத ஒரு பாதுகாப்பான சேமிப்பு திட்டம். இது இந்த கணக்கு வந்து போஸ்ட் ஆபீஸ், பேங்க் எங்கெல்லாம் ஓபன் பண்ணலாம். இந்த கணக்கு நீங்க தொடங்குறதுக்கு பெரிய லெவல்ல பணம்லாம் தேவையில்லை. ஒரு 500 ரூபா இருந்தாலே நீங்க இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். நீங்க போயிட்டு போஸ்ட் ஆபீஸ்லயோ பேங்க்லயோ போயிட்டு இதே மாதிரி எனக்கு பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் ஓபன் பண்ணி கொடுத்துருவாங்க. சரி, இந்த கணக்கெல்லாம் உங்களுக்கு வந்து என்ன பலன்னா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து பிக்ஸ்ட் டெபாசிட்டை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, நிரந்தர வைப்பு நிதி. அது என்ன பண்ணுவீங்க, ஒரு அமௌண்ட் இருந்தா, ஒரு கையில கிடைக்கிற அமௌண்ட் உங்களுக்கு எந்த அமௌண்டோ, ஒரு 50,000மோ 1,00,000மோ 2,00,000மோ, அது எவ்வளவோ அந்த அமௌண்ட் கொண்டு போய் கையில் இருக்கிற பணத்தை கொண்டு பேங்க் கொண்டு போடுவீங்க. குறிப்பிட்ட காலம் கழிச்சு எடுப்பீங்க, உங்களுக்கு வட்டி கொடுப்பாங்க. ஆனா இந்த இதுக்கு வந்து என்ன வித்தியாசம்னா, இதுக்கு வந்து பெரிய அமௌண்ட்லாம் தேவை கிடையாது. கையில கிடைக்கிற பணத்தெல்லாம் நீங்க போடலாம். ஒரு 500 ரூபாவோ 1000 ரூபாவோ உங்களால எவ்வளவு முடியுமோ குறைந்தபட்ச தொகையில வந்து நீங்க சேமிப்பு ஆரம்பிக்கலாம். நீங்க வந்து இதுல வந்து ஒரு நீண்ட கால சேமிப்பு திட்டம், ஒரு பாதுகாப்பான நல்ல ஒரு வட்டியுடன் கூடிய திட்டம். இது வந்து இப்போ வந்து 15 வருஷம் நீங்க இதை கட்டணும். 15 வருஷம் கழிச்சு அந்த கணக்கு முதிர்ச்சி அடையும். நீங்க வந்து இது வந்து ஒரு 7 வருஷம் கழிச்சு தான் நீங்க பகுதியளவு அமௌண்ட் தேவைப்பட்டா நீங்க எடுக்கலாம். 3வது நிதியாண்டுல இருந்து 6வது நிதியாண்டு வரை நீங்க கடன் வசதி பெற முடியும். இது கடன் வாங்கணும்னா 3ஆம் வருஷத்துல இருந்து 6ஆம் வருஷத்துக்கு வரை நீங்க கடன் பெற முடியும். இப்போ வந்து இதுல வந்து முழுக்க வரி விலக்கு உண்டு. உங்களுக்கு உங்களோட முதலீடு தொகைக்கு வரி விலக்கு உண்டு. வருஷத்துக்கு 1,50,000 லட்சம் வரையும் நீங்க இந்த ஸ்கீம்ல நீங்க பணம் செலுத்த முடியும். இப்போ வந்து நீங்க நினைப்பீங்க, மாசம் அக்கௌண்ட்ல பணம் போடணுமா? நீங்க மாசம் போட்டா நல்லது. மாசம் தான் நீங்க போடணும்னு அவசியம் கிடையாது. ஆனா வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்க செலுத்திடணும். ஒரு 500 ரூபா வச்சு நீங்க வருஷத்துக்கு போடுறதுதான் நல்லது. ஆனா நீங்க மாசம் போட்டாதான் உங்களுக்கு நல்ல ஒரு அமௌண்ட். 15 வருஷம் நீங்க தொடர்ந்து கட்டுறப்ப சிறந்த ஒரு அமௌண்ட், வட்டியும் கிடைக்கும். இது வந்து முழுக்க மத்திய அரசு கூட முக்கியமான திட்டம். ரிஸ்க் இல்லாத முக்கிய ரிஸ்க் இல்லாத திட்டம். உங்க பணத்துக்கு பாதுகாப்பான திட்டம். நீண்ட காலம் முதலீடு சேமிக்கணும்னா இது ரொம்ப சிறப்பான திட்டம். இது என்னன்னா, சிறு தொகை மூலியமா சிறு தொகையை நீங்க வந்து சேமிக்கணும்னா இது சிறந்த திட்டம். அதுக்குதான் இந்த திட்டம் வச்சிருக்காங்க. 15 வருஷம் கழிச்சு நீங்க முதலீடு தொகை எடுத்துக்கலாம். தேவைப்பட்ட 5 வருஷம் நீங்க நீட்டிச்சுக்கலாம். இது இன்னொரு விஷயம் தானா, இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நீதிமன்ற ஆணையால கூட இந்த அக்கௌண்ட் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க நினைச்சா மட்டும் தான் பணத்தை எடுக்க முடியும். இது வந்து நீங்க நாமினி வந்து நீங்க வந்து யாரு நாமினியா போடுறாங்களோ அவங்களை நீங்க நாமினியா போட்டுக்கலாம். இதுக்கு வந்து வரி விலக்கு உண்டு. நீங்க உங்களோட தொகைக்கு, மொத்த தொகைக்கு வரி விலக்கு உண்டு. மேலும் வந்து இப்ப இந்த கணக்கு மூலியமா நீங்க வந்து ஒரு ஒரு சிறந்த ஒரு பலனை பெற முடியும். அது சிறந்த பலனுங்கிறது வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்றேன்னா, இப்ப வந்து இந்த கணக்கால என்ன பலனுங்கிறது வந்து உங்களுக்கு நான் ஒரு கணக்கீடு பண்ணி பாக்குறப்ப உங்களுக்கு புரிய வரும். இப்ப கணக்கீடு வந்து நான் இதுலயே ஒரு ஆன்லைன்ல ஒரு கால்குலேட்டர் ஓபன் பண்ணி பிபிஎஃப்ல வந்து எவ்வளவு பணம் இன்வெஸ்ட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும், அந்த ஒரு இதை உங்களுக்கு நான் கணக்கீடு பண்ணி காட்டுறப்ப உங்களுக்கு இந்த திட்டத்தோட அருமை இன்னும் புரிய வரும். இப்ப அந்த கணக்கீடு தெரிஞ்சுப்போம் வாங்க. இப்ப நான் போயிட்டு கூகுள்ல போயிட்டு பிபிஎஃப் கால்குலேட்டர்னு ஓபன் பண்றேன். நீங்க அடிச்சு நீங்களும் இதை மாதிரி செஞ்சு கூட பார்க்கலாம். சர்ச் பண்ணோம்னா இந்த வந்துருச்சு பாருங்க, நிறைய வருது பாருங்க. பிபிஎஃப் கால்குலேட்டர் நான் ஒரு கிளிக் பண்றேன் பாருங்க. இப்ப இதுதான் பிபிஎஃப் கால்குலேட்டர். இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒரு மாசம் ஒரு 1000 ரூபாய் போடுறீங்க. மாசம் 1000 ரூபாய்னா வருஷத்துக்கு 12,000 ரூபாய். இப்ப நீங்க வருஷத்துக்கு 12,000 ரூபாய் செலுத்துறீங்கன்னு வச்சுக்கலாம். மாசம் 1000 ரூபாய் கட்டினா 12,000 வந்துரும்ல. இப்ப 12,000 கட்டுறீங்கன்னு வச்சுங்களேன். இப்ப 20 வருஷத்துக்கு நீங்க கட்டுறீங்க. 20 வருஷத்துக்கு கட்டினா நீ கட்டின பணம் வந்து வருஷத்துக்கு 12,000 ரூபாய், 20 வருஷத்துக்கு 2,40,000 ரூபாய். வட்டியை பாருங்க எவ்வளவு கிடைக்குது பாருங்க. நீங்க 2,40,000 ரூபாய்க்கு வட்டி கொண்டு கொடுக்குறாங்க. 2,92,663 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆக மொத்தம் 5,38,663 ரூபாய் கிடைக்குது. நீங்க வந்து மாசம் 1000 ரூபாய் கட்டினாலே 20 வருஷத்துக்கு உங்களுக்கு கிடைக்கிற பணம் 2,40,000. நீங்க கட்டினது கிடைக்கிற மொத்த தொகை வந்து 5,32,663 ரூபாய். இப்போ வந்து உங்களுக்கு இப்போக்கு 7.5% வட்டி கொடுக்குறாங்க. இது வந்து முக்கியமான திட்டங்கிறதுனால பெரிய லெவல்ல வட்டி எல்லாம் குறைச்சிட சராசரியான வட்டி விகிதம் இருந்துட்டே இருக்கும். நல்ல வட்டி விகிதம், நியாயமான வட்டி விகிதம் இதுல கொடுத்துட்டே இருப்பாங்க. சரி, இப்போ வந்து உங்களால வந்து மாசம் கட்ட முடியல.
என்னால எங்க மாசம் மாசம் கட்டுறது அப்படின்னு நினைக்கிறீங்க. பேருக்கு நீங்க என்ன பண்றீங்க, ஒரு வருஷத்துக்கு ஒரு 1000 ரூபா தான் போடுறீங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு 1000 ரூபா தான் போடுன்னு வச்சுங்களேன். ஒரு பேருக்கு சொல்றேன். நீங்க ஒரு 1000 ரூபா தான் கட்டுறீங்க ஒரு வருஷத்துக்கு, சிரமமா இருக்கு விட்டுறீங்க. ஒரு வருஷம் ஒரு 1000 ரூபா, அதாவது வருஷம் ஒரு 1000 ரூபா போடுறீங்க. இதை ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல இருந்து வருஷத்துக்கு 1000 ரூபா மீனி 20 வருஷத்துக்கு 20,000 ரூபா நீங்க போயின்னு வச்சுங்களேன். இப்ப பாருங்க, 20 வருஷத்துக்கு 20,000 ரூபா போட்டா நீங்க 20,000 ரூபா நீங்க வருஷத்துக்கு 1000 20,000 ரூபா போட்டாலே பாருங்க எவ்வளவு நீங்க கட்டின பணம் 20,000 ரூபா. கிடைக்கிற பணத்தை பாருங்க 40,389 ரூபா. வட்டி 20,000 ரூபாய்க்கு வட்டி 24,350 ரூபா வட்டி கொடுக்குறாங்க. மொத்தம் 40,350 ரூபா கிடைக்கும் பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு சிறப்பான திட்டம்னு பாருங்க. அதுக்குதான் இந்த இந்த திட்டத்தோட ஒரு பலனுங்க. நிறைய பேருக்கு இந்த திட்டத்தோட அருமை தெரியாம இருக்கு. இது வந்து எல்லாருக்கும் பிக்ஸ்ட் டெபாசிட் என்னன்னு தெரியுது, பிபிஎஃப்னா என்னன்னு அவேர்னஸ் இல்லாம இருக்கு. இதை வந்து நீங்க வந்து இப்போ இதுக்கு இது அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கு பெருசா ஆவணங்கள்லாம் தேவையில்லை. உங்க ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்க போட்டோ இருந்தா போதும். வங்கி, போஸ்ட் ஆஃபீஸ் எங்க ஓப்பன் பண்ணலாம். நீங்க தேவைப்படுறது ஓப்பன் பண்ணீங்க. நல்ல திட்டம், மற்றவங்க சொல்லுங்க, அவேர்னஸ் உருவாக்குங்க. தொடர்ந்து சேனல்ல பாருங்க, மற்றவங்க வீடியோ ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.